பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யூதா 8 10 வசனங்கள் வரைக்கும் இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யூதா 1 4 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஒரு தடவை நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் சத்தியத்திற்காக நம்ம தைரியமா போராடணும். ஏன்னா நமக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக வருகிற எல்லா போராட்டத்துடைய நோக்கம், அதோடைய ஃபோக்கஸ், அதோடைய கோல் சத்தியத்தை அட்டாக் பண்ணுகிறதுக்கு தான். நம்ம கையில கொடுத்துருக்கிறதான இந்த சத்திய வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்கப்படாத படிக்கு அதில் விட்டு வழி விலகிறதுக்கு தான் எல்லா அட்டாக்கும் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது பகுதியில திரும்பவும் 4 வசனத்திலிருந்து 7 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். அங்க தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டினா, அவருடைய கிருபையை அசட்டை பண்ணி இஷ்டம் போல வாழ்ந்தா கண்டிப்பா நியாய தீர்ப்பு உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண வேதாகமத்தில் இருந்த 3 கூட்டத்தாரை தேவன் தப்ப விடல அப்படின்னு எக்ஸாம்பிளோட யூதா அங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த 3வது பகுதியில யூதா 8 வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதுல முக்கியமா ஒரு கூட்டம், அவங்க பேரு சொப்பனக்காரர் அப்படின்னு சொல்லி யூதா பொதுவா அங்க ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு. அவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இவங்க கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் காரியங்களை பேசாம அவங்களுடைய சொந்த யூகங்கள், இல்லைன்னா பிசாசினால் ஏவப்பட்ட சொப்பனங்கள், இந்த மாதிரி தரிசனங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஜனங்களை நடத்துறாங்க. தாங்களும் கெட்டு கூட இருக்கிறவங்களையும் அழிக்கிறாங்க. என்னெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். 8 வசனத்துல, அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி போலவே அப்படின்னு முந்தின வசனங்களுக்கு, முந்தின 5-7 வசனங்களும் இங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறாரு. எப்படி போல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? விசுவாசியாத இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ரட்சித்து பின்னாடி அழித்தார். ஆதி மேன்மை காத்து கொள்ளாத தேவ தூதர்களை தம்மோடு வைத்திருந்தார், பின்னாடி கீழே தள்ளினார். தகாத பாவங்களை செய்த சோதம் குமோரா பட்டணத்தை அவரே விசாரிக்க வந்தார். அங்க இருக்கிற லோத்துவாவுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வந்தார். மற்றவர்களை அந்த பாவத்து நிமித்தமாய் அழித்தார். அவங்க எப்படி ஆக்கினைக்குள்ளானார்களோ அதே மாதிரி இந்த 8 வசனத்துல 3 காரியங்களை செய்கிற அந்த சொப்பனக்காரர் என்றதான அந்த கூட்டத்தாரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார், அழிப்பார், ஆக்கினைக்குள்ளு ஆக்குவார். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, யாரையோ பத்தி படிக்கல. நம்ம ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறோமா? வேதாகமத்தை விட்டுட்டு நான் சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன், தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இல்ல சொப்பனம் கண்டு சொன்னாங்க அப்படின்னு பைபிளை விட்டுட்டு மற்ற காரியங்களை நம்ம அதிகமாய் ஃபாலோ பண்றோமா? இல்ல வேதாகமத்தின் அடிப்படையில நாமும் வாழ்ந்து ஒருவேளை நம்ம லீடர்ஸா இருக்கிறோம்னா மற்றவர்களையும் வேதாகமத்தின் அடிப்படையில நடத்துகிறோமா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். சோ இந்த சொப்பனக்காரர் இந்த 8 வசனத்துல என்னெல்லாம் 3 விஷயங்கள் செய்யறாங்க? மாம்சத்தை அசூசிப்படுத்துறாங்க, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றாங்க, மகத்துவங்களை தூஷிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பண்ற 3 காரியங்களை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம தியானிச்சோம், பக்க வழியா நுழைஞ்சவங்களுடைய நோக்கமே சத்தியத்தை புரட்டுறதுதான். அதே நோக்கம் தான் இந்த சொப்பனக்காரர் என்று அழைக்கப்படுகிற இவர்களும் சத்தியத்திற்கும் உபதேசத்திற்கும் விரோதமானவர்கள். கேஜேவி டிரான்ஸ்லேஷன் இவர்களை ஃபில்தி ட்ரீமர்ஸ், அருவருப்பான சொப்பனக்காரர் என்று அழைக்கிறது. ESV டிரான்ஸ்லேஷன் இவங்களை they rely on their dreams, அதாவது சொப்பனத்தை சார்ந்தே வாழ்பவர்கள், கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து வாழ்பவர்கள் இல்லை. அதாவது அதுக்குன்னு சொப்பனமே கிடையாதானா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்கிறவர் என்பதை நமக்கு வேதாகமம் நல்லா சொல்லி இருக்கிறது. ஆனா அவைகள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில அதாவது தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறதுனா, அது நம்மளை கட்டி எழுப்புகிறதற்காக, கர்த்தருக்கு நேராய் நம்மை நடத்துகிறதற்காக, நம்மள என்கரேஜ் பண்றதற்காக, அப்படிதான் அதற்காக தான் அது கொடுக்கப்படுகிறது என்பதை கிளியரா பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சோ அதெல்லாம சும்மா உனக்கு நல்ல காலம் வருது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு அது உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனா 1 கொரிந்தியர் 14:3 மனுஷருக்கு பக்தி விருத்தி வரணும், புத்தி வரணும், ஆறுதல் வரணும். சோ இது 3 கொண்டதாக இருக்கணும். தேவனிடத்துல இருந்து வருகிற ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ
நமக்கு ஒரு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்குறதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம சும்மா குடுகுடுப்பக்காரன் சொல்ற மாதிரி நல்ல காலம் வருது, இது கஷ்டம் தீருது அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் அது சரியில்லை அப்படின்றதான் இந்த இன்னைக்கு வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சொப்பனக்காரங்க சொப்பனங்களை சார்ந்து வாழ்றாங்க. இவங்களுடைய இதுல முக்கியமான 3 விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இவங்களுடைய சொப்பனங்களோ தரிசனங்களோ தேவனிடத்துல இருந்து வரல, சொந்த எண்ணங்கள் இருதயத்தின் வஞ்சகங்களிலிருந்து எழும்பினவைகள், அசுத்த ஆவியால் பெறப்பட்டவைகள். 3 விஷயம் நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தேவனிடத்திலிருந்து வரல, அவங்களுடைய சொந்த எண்ணங்கள், இல்லைன்னா அவங்களுடைய இச்சகமான அந்த வஞ்சகமான நினைவுகள், இப்படி சொல்லி அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற வஞ்சகமான இருதயத்தின் நினைவுகள், அதனால சொல்றாங்க. 3வது இல்லாட்டா அசுத்த ஆவியினால பெறப்பட்டவை. இதற்கு ஆதார வசனங்களாக எரேமியா 23:25-27 வசனங்கள், சொப்பனம் கண்டேன் என்று பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இவங்க தங்களுடைய இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க. இவங்களோட பிதாக்கள் பாகால் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவங்க சொப்பனங்களால் என் நாமத்தை மறக்க செய்ய பார்க்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சொப்பனத்துடைய நோக்கம் என்ன? தேவனை மறந்துரு, என்ன ஃபாலோ பண்ணு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த லீடர் நம்மை தேவனிடத்தில் திருப்புகிறாரோ, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழுங்க, அவருக்கு முன்பாக உண்மையா இருங்க, அவருடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் ஆயத்தமாகுங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான லீடர்ஸே தவிர, ஸோ அது இல்லாமல் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், நான் உங்கள் பிசாசை விரட்டுறேன், நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க எந்த அளவுக்கு உண்மையான லீடர்ஸ்ன்றத பைபிளின் அடிப்படையில் நம்ம நிதானித்து அறிய வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சொப்பனக்காரருடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? தேவனை மறக்க செய்கிறது. அவங்களோட சொப்பனங்களை சொல்லி அவங்க மேலே நம்மளுடைய ஃபோக்கஸை திருப்பி ஹைலைட் ஆக்கி கொண்டு தேவனை மறக்க செய்திருவாங்க. ஏன்னா நமக்கு அப்போ என்ன தோணும்னா, வீட்டில இருந்து நம்ம ஜோமன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரு, இவங்க கிட்ட போனாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே விதைத்து விடுவாங்க. எசேக்கியேல் 13 6-9 வசனங்கள், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார்னு சொல்றாங்க. அபத்தத்தை தரிசிக்கிறாங்க, ஃபால்ஸ் விஷன்ஸ் அவங்களுக்கு வருது. பொய்க்குறியை தரிசிக்கிறாங்க, அதாவது டிவினேஷன்ஸ், ஜோஷியம், பிசாசன் இடத்துல இருந்து வந்ததான குறி அவங்களுக்கு உண்டாகுது. நான் அவர்களுக்கு விரோதமானவர் என்று சொல்லி இங்கே தேவன் சொல்லுகிறார். ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி இவங்களுடைய சொப்பனங்கள் தேவனிடத்துலேருந்து வரல, சொந்த எண்ணங்களாலோ இல்லை பிசாசினிடத்துலேருந்தோ வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 13:3 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. தங்களுடைய ஆவியின் ஏவுதல், இட்ஸ் நாட் ஃப்ரம் காட். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றதில்ல, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறதை பார்க்கிறோம். இவங்க தாங்க மாத்திரம் சொப்பனம் காணுகிறது இல்லை, நம்மையும் சொப்பனம், அவங்கள ஃபாலோ பண்ணுகிறவர்களையும் சொப்பனம் காண பண்ணுவாங்கன்னு எரேமியா 29:8-9 வசனங்களிலே, உங்கள் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள். அவங்க என் நாமத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க, நான் அவங்கள அனுப்பலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவங்க மாத்திரம் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணுகிறவர்களையும் சொப்பனம் காண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 13:1-5 இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்டவங்க சொல்கிறது நடந்தாலும் நடக்கலாம், சொன்னது நடந்தாலும்
அவங்க மூலமா அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இது ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரு. உங்களை சோதிக்கிறதுக்காக நீங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களான்னு பார்க்கறதுக்காக கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ தயவு செய்து வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லாத எந்த வார்த்தைக்கும் சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் செவி கொடாதிருப்போமாக. ஸோ இவங்களுடைய மெயினான ஃபால்ட் எல்லாம் என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபில்த்தி ட்ரீமர்ஸ் என்ன, அவங்களுடைய முக்கியமான தவறுகள் என்ன? உபாகமம் 13:4-5 கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு விலக செய்யத்தக்கதாக கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசுறாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியும் சொப்பனக்காரரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அதாவது இவங்க மெயினா என்னன்னா அதான் சத்தியத்துக்கு விரோதமா சும்மா லேசா தான் இருக்கும். அப்படி சத்தியத்தை புரட்டி கிரட்டிலாம் அப்படியே முழுசுமா சேஞ்ச் பண்ணி பேச மாட்டாங்க. இப்ப எப்படி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார்னு 91 சங்கீதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கிட்டே பிசாசு போய் என்ன சொன்னா, நீர் வாங்க உப்பரிகையில இருந்து மேல இருந்து நீங்க கீழே குதிச்சிருங்க, அவர் தம்முடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி உண்மை தாங்கிடுவாரு. எப்படி நமக்கு என்ன தோணும், ஆமா நம்ம எங்க இருந்து தவறுனாலும் விழுந்துட்டாலும் ஆண்டவர் நம்மளை தாங்கிடுவார் தானே. தயவு செய்து பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையில ஒரு வசனத்துல சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சு அங்க பிசாசு பேசுவான். ஸோ தயவாய் அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம மிகுந்த எச்சரிக்கையும் கவனமாகவும் இருக்கணும். ஸோ இந்த யூதா நிருபமே முழுசா என்ன நம்ம படிக்கிறோம்னா, சத்தியத்தை அறியலைன்னா ஆண்டவரே சொல்றாருல, அறிவில்லாமையால் என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கெட்டு போறாங்களே, மோசம் போறாங்களே, வீணா போறாங்களேன்றார். அது மாதிரி தான் இந்த யூதா நிருபக்காரரும் சத்தியத்துக்கு விரோதமாக தான் உங்களுக்கு எல்லா போராட்டமும் வருது. அதனால ஜாக்கிரதையாக சத்தியத்தை அறிந்து நடங்குங்கிறது தான், அதாவது இதோடைய டோட்டலான ஒரு விழிப்புணர்வே இதுலேருந்து உண்டாகிற அவேர்னஸ் அதுதான். சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்கன்றது தான். ஸோ இந்த மாதிரி இவங்க தேவனுடைய வழியை விட்டு எப்படி விலக செய்வாங்க, என்ன எப்படி தவறாக செய்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா பைபிளில் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம். எரேமியா 28-17 அனனியான்ற ஒரு கிபியோன் ஊர் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்துல ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கும் போது கர்த்தரால் அனுப்பப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார். நல்லா கவனிங்க, கர்த்தரால் அனுப்பப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். நீ அவங்க கிட்ட நீ இருந்தது போதும், அவருடைய நுகத்தை முறித்தேன். பாபிலோனுக்கு கொண்டு போன தேவாலய பனிமுட்டுகள் எல்லாம் 2 வருஷத்துல இங்கே கொண்டு வர பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றாரு. எரேமியாவும் அதை கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போன பிறகு ஆண்டவர் எரேமியாட்ட பேசுறாரு. எரேமியா திருப்பியும் அந்த அனனியா கிட்ட சொல்றாரு 15ஆம் வசனத்துல, கர்த்தர் உன்னை அனுப்பல, நீ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், நீ இந்த வருஷத்திலேயே செத்துருவ. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், அந்த அனனியா சொன்னது சகல ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் முன்பாக. ஆனால் இப்போ எரேமியா தீர்க்கதரிசி அவரை தனிப்பட்ட முறையில் போய் என்ன செய்கிறாரு, சந்தித்து சொல்லுகிறார். ஸோ அங்கே சொன்னது தான், கேட்டது தான். ஜனங்க அதை நம்பிட்டு இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அழிவு எப்படி இருக்கும். நான் பைபிளில் நான் வாசித்த வரைக்கும் பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளை காட்டிலும் அதை கேட்ட ஜனங்கள் அழிக்கப்படுறது அதிகமாக இருக்கிறது. ஸோ தயவாய் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த வருஷத்தில் அந்த அனனியா என்ற தீர்க்கதரிசி 7ஆம் மாதம் செத்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே அனனியா சொன்னது ரொம்ப நல்ல தீர்க்க தரிசனம், நல்ல காலம் பிறக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ இப்போது நான் இன்னும் உன் மேலே இப்போ மரநுகம் தான் இருந்துச்சு, அதை உடச்சி சீன் காட்டிட்டு போயிட்ட, நான் இன்னும் இரும்பு நுகத்தை வைப்பேன் அப்படின்னு சொல்லி. என் டைம் இன்னும் வரல, அது வரைக்கும் உனக்கு இந்த கஷ்டத்தின் பாதை தான் இருக்குன்றது தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, சமாதானம்னு சொல்கிறாங்க, அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க.
கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த வேதத்தின் அடிப்படையில ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் வேத வாக்கியங்களின் மூலமாய் பேசுவாரு. ஸோ தயவாய் அதற்காக அதுதான் திரும்பியும் சொல்ல வரேன், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீங்கன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம், ஜீசஸ் நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் வந்து விசுவாசிக்கிறவங்களையும் வஞ்சிட்டு போயிடுவாங்க ஈஸியா, அதனால கேர்ஃபுல்லா இருங்கன்னு. ஸோ நம்ம இந்த நாளிலே பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த அப்போஸ்தலருடைய காலங்களுக்கு பிறகு நம்ம இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிப்ளிக்கல் அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நமக்கு இந்த மாதிரி வேதத்தை வைத்து கொண்டு அதை புரட்டி சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றினாங்களா, ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னா நம்ம இன்னைக்கு சும்மா பார்க்க போகிறோம். இந்த 4 காரியங்கள் உண்மையாகவே அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்றைக்கும் அவ்வளோ பெரும் கூட்டமாக அந்த வஞ்சகமான உபதேசங்களுக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் சத்தியம். இன்னைக்கு பைபிளை வச்சுட்டு எப்படி அதை புரட்டுனாங்க, அந்த லீடர்ஸை இன்றைக்கு வேர்ல்டு எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 2ஆம் நூற்றாண்டிலே மாண்டனஸ் அப்படின்றவர் அவர் என்ன சொன்னார்னா, தன்னைத்தானே நான் தான் பரிசுத்த ஆவியோடைய மவுத் பீஸு, நான் தான் அவருடைய வாய், நான் வந்து நேரடியாக அவர்கிட்ட இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் புதிய புதிய தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் அவர் சொன்னார். அதெல்லாம் வேதாகமத்தை விட மேலானவைகளாக கருதப்பட்டன. அங்கதான் அங்க தவறு வருகிறது. வேதாகமத்தை விட அவருடைய தீர்க்க தரிசனம், இன்னைக்கு எத்தனை பேரு யாரோ சொன்ன தீர்க்க தரிசனத்தை வேத வாக்கு தத்தங்களை விட வேத வழிமுறைகளை விட மேலாய் பிடித்து கொண்டு அதை தரிசனமாய் வைத்து கொண்டு நடக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தரிசனம் ஒருவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பேர்ல இருக்குதா இல்ல வேத வசனத்தின் ஆதாரத்தின் மேல இருக்கிறதா? அவர் அந்த மாதிரி சொன்னாரு. அவர் அடுத்து என்ன சொன்னார்னா, புதிய எருசலேம் அவருடைய சொந்த ஊரான ஃப்ரிகியா அதுலதான் வந்து இறங்கும்னு சொன்னாரு. அவர் ஸ்ட்ரிக்டா ஏசெட்டிசம் அதை அவர் போதித்தார், அதாவது துறவு வாழ்க்கை அதை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போதித்தாரு. அதுல நிறைய காரியங்கள் அவர் என்ன சொன்னார்னா, நிறைய நாட்கள் நம்ம உபவாசம் பண்ணணும், அடிக்கடி உபவாசம் பண்ணணும், அதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தினார். அவருடைய ஃபாலோவர்ஸை அவர் கட்டாயப்படுத்தினார். சாப்பிட்ற நாட்கள் மேக்ஸிமம் நிறைய நாள் உபவாசம் போகும். சாப்பிட்ற நாட்களிலும் ஜெரோஃபேகி அப்படின்னு சொல்ற உலர் உணவு நோன்பு, அதாவது ட்ரை ஃபுட் ஃபாஸ்டிங், அதாவது சில சாப்பாடு தான் சாப்பிடணும். பிரெட், மெயினாக பிரெட்டு சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்க கூடாது, இது இறைச்சிலாம் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நூதனமான உபதேசங்களை அவர் அங்கே சொல்லி கொடுத்தார். வேதாகமும் இதற்கு நமக்கு மாறாக தான் சொல்லி கொடுக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-23 அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்க. மனுஷனுடைய கற்பனை இதெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனை, தொடாத, அதை தொடாத, இதை தொடாத, ருசி பார்க்காத, தீண்டாத, இது போன்ற கட்டளைகள் எல்லாம் வேதத்தின்படி இல்லை அப்படின்றத அந்த இடத்துல பவுல் கொலோசியருக்கு எழுதுறாரு. அடுத்து இந்த மாண்டனஸ் என்ன சொன்னார்னா, மறுமணம் முற்றிலும் தவறானதுன்னு சொல்றாரு. அதாவது பைபிள் நமக்கு கிளியரா கணவரோ மனைவியோ இறந்தா மறுமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவர் அப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் சொன்னதுனால அவரை பின்பற்றின. இன்னொன்று, திருமணமே பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால நிறைய அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து திருமணம் செய்யாமல் அவரை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பைபிளில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39 வசனங்களில் கணவரும் மனைவியும் மரித்த பிறகு இவங்க விடுதலையா இருக்கிறாங்க, மறுமணம் செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7:15 அவிசுவாசியான ஒருவர் அந்த துணையை விட்டு பிரிந்து போயிட்டா இவங்க வந்து அந்த அந்த மேரேஜ் பாண்ட்ல இல்லை, அவங்க உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது தேவனுக்கு முன்பாக தான் நம்ம உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையை அவிசுவாசியான ஒரு துணை உடைத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த இன்னொருவர் they are no longer under the bondage of marriage, அவங்க அந்த திருமண கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படின்றத பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அடுத்து இரத்த சாட்சியை மறிக்கிறத பத்தி அந்த மாண்டனஸ் சொன்னாரு. அதுதான் பெரிய தியாகம்னு சொல்லி அங்க
போற்றினார். ஆனா ஜீசஸ் அப்படி சொல்லலையே. மத்தேயு 10:14 சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா காலில் படிஞ்ச தூசியை உதறிட்டு அந்த வீட்டையோ பட்டணத்தையோ விட்டுட்டு புறப்பட்டு போயிருங்கன்றாரு. அதே மத்தேயு 10:23 ஒரு பட்டணத்துல உங்களை துன்பப்படுத்தினா மறுபட்டணத்துக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, அதே இடத்துல இருந்து நான் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சி, அதாவது இரத்த சாட்சி தவறுன்னு சொல்ல வரல, ஆனா அது ஒரு உயர் தியாகம் அந்த மாதிரி இல்லை. அது ஆண்டவரையே எத்தனையோ நேரத்தில் அப்படி பார்த்தோன்னா ஆண்டவர் எத்தனையோ தடவை செத்து எந்திரிச்சிருக்கணும். மலையிலேருந்து தள்ள பார்த்தாங்க, எப்படி இல்லாமல் கொல்ல பார்த்தாங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு காரியம் வரும்போது தான் அது அவர் அக்செப்ட் பண்ணார். ஸோ அப்படி நம்ம தேவன் நமக்கென்று ஒரு வாழ்க்கையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதற்கு விரோதமாக பிசாசுடைய திட்டங்கள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் பழிச்சிடக்கூடாது, அது நம்முடைய மரணமாக இருந்தாலும். அதனால அப்படிப்பட்ட இதெல்லாம் தவறான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் சொல்லாத கட்டளைகளை பாரங்களாக மனுஷர் மேல சுமத்துறாங்க. 1 தீமோத்தேயு 4:1-3 வரைக்கும் கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து கல்யாணம் பண்ணாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு நூதனமான கட்டளைகள் எல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாண்டனஸை இன்றும் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது ஒரு எக்ஸாம்பிள் முஹம்மது. அவர் 7வது நூற்றாண்டுல இருந்தாரு. அவருக்கு என்னன்னா, அவரும் இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து புறப்பட்ட ஒரு மார்க்கம் தான் அது. அவர் என்ன கிளைம் பண்ணார்னா, டைரக்டா காப்ரியல் தூதன் இவருக்கு டைரக்டா வெளிப்பாடுகளை கொடுத்தாராம். அதை தான் இவர் குரானாக எழுதினாராம். இவங்க மெயினா அவங்களோட இதுல என்னன்னா, கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை அவங்க மறுதளிக்கிறாங்க. கிறிஸ்து தேவன் இல்லை என்று மறுதளிக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் உயிர்த்தெழவும் இல்லை. கிறிஸ்து ஒரு ப்ராஃபெட்ன்னு தான் அவங்க சொல்றாங்க. உயிர்த்தெழவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கிருபையை புறக்கணித்து கிரியையினால் ரட்சிப்பு, அதாவது கிருபையினால் தான் நமக்கு ரட்சிப்பு ஆக்சுவலா வேதாகமத்தின் அடிப்படையில. ஆனா இவங்க கிரியையினால தான் ரட்சிப்பு, அதாவது நான் தப்பு செஞ்சிடலாம், ஆனா அந்த தப்பை விட இன்னும் நிறைய நான் என்ன செஞ்சிடணும், நல்லது செஞ்சேன்னா அது இந்த தவறை மேற்கொண்டுச்சுன்னா அப்போ எனக்கு தேவனிடத்துல பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு டீச்சிங். கலாத்தியர் 1:8 பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார், வானத்திலேருந்து ஒரு தூதன் வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு நமக்கே தெரியும், இந்த முகமதை ஃபாலோ பண்ணுகிற எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். இது ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து ஜோசப் ஸ்மித் அப்படின்றவர் 19ஆம் செஞ்சுரியில வந்தாரு. மார்மன்ஸ் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் மார்மன்ஸ்ன்றவங்க அவங்க ஒரு பெரிய குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி தான். ஆனால் அதான் பைபிளை வைத்து தான் அவங்க அதை லேசாக புரட்டி இன்றைக்கும் அதை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு ஒரு தரிசனத்துல வந்தாங்களாம். அதுக்கப்புறம் மொரோனி அப்படின்ற ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் அடிக்கடி அவரை விசிட் பண்ணி அவருக்கு தரிசனங்களையும் நடத்துதலையும் அவருக்கு சொன்னாங்களாம். அவரு புக் ஆஃப் மார்மன் அப்படின்னு சொல்லி அவரு எழுதி அதை இன்னொரு ஏற்பாடாக, நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, இது ஒரு 3வது ஏற்பாடாக பைபிளோட ஒரு அடிஷனல் புக்காக புக் ஆஃப் மார்மன் கருதப்படுகிறது. அவர் என்ன போதனை மெயினானா, ஆண்டவர் ஒரு நாள் மனிதரா இருந்தார், அப்புறமா கடவுள் ஆயிட்டாராம். அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கு மனிதரா இருக்கிறோம், பின்னாடி கடவுளா ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு டீச்சிங். திரித்துவத்தையும் வேதாகம ரட்சிப்பையும் அவர் புறக்கணித்தார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னா அது பொதுவான ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது, அடுத்து தனிப்பட்ட ரட்சிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, பொதுவான ரட்சிப்புனா நீதிமானோ துன்மார்க்கனோ எல்லாருக்கும் பொதுவான ரட்சிப்பும் உயிர்த்தெழுதலும் இருக்கு, ஆனா நித்திய மகிமை மட்டும் வேறுபடும் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம தனிப்பட்ட ரட்சிப்பு, இண்டிவிஜுவல் சால்வேஷன்றது, அதுக்கு விசுவாசம், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆலய முறைமைகளை கைக்கொள்ளுதல், நன்கொடைகள் கொடுத்தல், சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல். ஸோ இதெல்லாம் கிரியையின் அடிப்படையிலான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு காலத்துல தேவன் மனுஷனா இருந்தார், மனிதன் ஒரு காலத்துல தேவன் ஆவான். அதாவது லா ஆஃப் இட்டர்னல் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய கொள்கைகளை உண்மையா ஃபாலோ பண்ணோம்னா அவங்க தேவர்களாகவும்
தேவதைகளாகவும் காட்ஸ் அண்ட் காடஸஸா மாறிடுவாங்களாம். அப்படி மாறின பிறகு என்ன ஆகுமா, அந்த மாறின ஒவ்வொருவருக்கும், ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் அவங்களே கடவுள் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கும் ஆண்டவர் தனித்தனியா உலகத்தை கொடுத்துருவாராம். அந்த உலகத்துல இப்ப ஆண்டவர் எப்படி ஜனங்களை பாப்புலேட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி அவங்களும் அந்த உலகத்தை பழுகி பெருக செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு பைபிள்ல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது இலவசமான ஈவுன்னு எபேசியர் 2:8 நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எல்லாமல் இவங்க வேற ஒரு ரட்சிப்பை அவங்க சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி மனுஷர் தெய்வம் ஆயிருவாங்க அப்படின்ற கான்செப்ட் இன்னைக்கு வேற சில மார்க்கங்களையும் இருக்கு. ஆனா பைபிள் அதை டோட்டலா நிராகரிக்கிறது. ஒரு மனிதன் என்றைக்கா இருந்தாலும் மண்ணினாலே வந்தவன் தேவனிடத்துல போய் தேவனோடு கூட இருந்து நம்ம ஆளுகை செய்ய போறோமே ஒழிய நம்ம தேவனாக போகிறது இல்லை. ஏசாயா 43:10 எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவனுக்கு முன்னாடியும் வேற தேவன் இல்லை, அவருக்கு பின்னாடியும் வேற தேவன் இல்லை. ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நானே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அண்ட் பிசைட் மீ தேர் இஸ் நோ காட் அப்படின்னு சொல்லி அங்க அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மார்மன்ஸ் அதை கண்டுபிடித்த ஜோசப் ஸ்மித் அவங்களும் ஒரு கிறிஸ்துவின் அந்த வேதத்தை புரட்டின ஒரு கூட்டத்தார் தான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது எல்என்ஜி ஒயிட், இது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிற 7ஆம் நாள்காரங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்டோட ஃபவுண்டர். அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு 2000 தரிசனங்களும் சொப்பனங்களும் வந்துச்சான். அவங்களுடைய புரியுதா? ஸோ வேதத்திற்கு மேல அவங்களுக்கு சொப்பனங்கள் தரிசனங்களையே சார்ந்து வாழ்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. அது எல்லாம் அதிகாரபூர்வமாய் அத்தாரிட்டேட்டிவா அது இன்றைக்கும் கன்சிடர் பண்ணப்படுகிறது. அதாவது பைபிளுக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட பைபிளுக்கு ஈக்குவலா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணப்படுகிறது. அவங்களுடைய டீச்சிங்ஸ்ல தவறான, பைபிளுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ற டீச்சிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், அதாவது தேவன் விசாரணை செய்து நியாய தீர்ப்பு கொடுப்பாராம். ஆண்டவருக்கு எதுக்கு விசாரணை செய்யணும்? அவர் என்ன இந்த உலகத்தின் நியாயாதிபதியை போலவா? அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, அவருடைய கண்களுக்கு மறைவா ஒன்னும் இல்லை, இருதயத்தெல்லாம் ஆராயிறாரு, சிந்தனைகளை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு பைபிள் கிளியரா சொல்லுது. வெளிப்படுத்தல் 20:12 புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, இதுல எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. அங்க எந்த விசாரணையும் கிடையாது. ஹி நோஸ் எவ்ரிதிங். அவரே எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணி இருக்கிறாரு. சரியா? இந்த பூமியில தான் விசாரணை, நீ என்ன செஞ்சன்னு கேட்கணும், அப்புறம் அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விட்னஸ் வேணும், 10 விட்னஸ் வேணும். அப்படி இல்லை, ஹி ஹிம்செல்ஃப் இஸ் த விட்னஸ். எல்லாவற்றையும் அவர் எதுக்கு செஞ்சோன்றது முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து இவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி அந்த 7ஆம் நாள் தான் ஓய்வு நாளை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை அவங்க வலியுறுத்தினாங்க. டயட்ரி லாஸ், உணவு முறை சட்டங்கள் அவங்க இயற்றினாங்க. அவங்களுடைய புக்ஸ் த கிரேட் கான்ட்ரவர்சி, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், இந்த புக்ஸ் எல்லாம் பைபிளை இன்டர்பிரேட் பண்ணுகிறதற்கு, பைபிளை விளக்குவதற்கு அந்த புக்ஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளே சேர்க்கும். பைபிள்லயே தான் பைபிளுக்கு நம்ம ஆன்சர் தேடணும். அதுல ஒரு குறைவுமே இருக்காது. கட்டாயம் அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஆன்சர்ஸ் அதுக்குள்ளறையே இருக்குது. அதை எழுதின ஆவியானவர் அதை நமக்கு சேர்த்து கொடுப்பார். அதை எங்கெங்க கனெக்ட் பண்ணுமோ அதை கனெக்ட் பண்ணுவார்ன்றது தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அடுத்து அவங்க சொல்லி கொடுத்த ஒரு மிகவும் தவறான ஒரு போதனை என்னன்னா, ஞாயிறு ஆராதனை தான் மிருகத்தின் முத்திரை, மிருகத்துடைய அடையாளம், அதாவது அந்தி கிறிஸ்துவன் முத்திரை. கடைசி காலத்துல ஞாயிறு ஆராதனை செய்யறவங்க எல்லாம் தான் அந்த ஆன்டி கிரைஸ்டோட பீப்புள்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பைபிள் எங்க அதை சொல்லி இருக்கிறது?
பைபிள் எங்கேயுமே அதை சொல்லலை. ஸோ அதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே அது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதற்கும் பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அந்த வாரத்தின் முதல் நாள் தான் கூடி தேவனை ஆராதித்தாங்க. இன்னொரு விஷயம், இதுல நம்ம யாரும் குற்றப்படுத்த கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 2:16 போஜனம், பானம், பண்டிகை, மாத பிறப்பு, ஓய்வு நாட்கள் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. ஸோ இன்னைக்கு நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் கிறிஸ்டியன்ஸ் கேதர் ஆகுறது, அவங்களுக்கு ஃப்ரைடே தான் அங்கே ஹாலிடே. ஸோ அவங்க அன்னைக்கு கேதர் ஆகி அவங்க அன்றைக்கு சபை கூடி தேவனே ஆராதிக்கிறாங்க. உடனே நீ சண்டே நீ எப்படி லீவ் போட்டுட்டாச்சும் நீ சர்ச்சுக்கு போகணும், சர்ச் அன்னைக்கு நடத்தணும்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம தனியாக சட்டம் இயற்ற முடியுமா? இல்லை. ஸோ புதிய ஏற்பாட்டில் இவங்க பழைய ஏற்பாட்டில் ஆக்சுவலாக ஓய்வு நாள் என்பது மனுஷன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் விட்டு 6 நாளும் உழைக்கிறான், 7வது நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு கிரியைகளிலிருந்து ஓய்வு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிறிஸ்துவுக்குள் நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல். அதுதான் நம்ம ஒரு நாளை நம்ம பெருசாக பண்ணுறதில்ல, கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிறது தான் நம்ம புதிய ஏற்பாட்டில். அதுதான் ஜீசஸ் மத்தேயு 11:28 சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தின் முதல் நாளில் ஏன் நம்ம கூடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 28:1 இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளில் உயிர்த்தெழுந்தார். யோவான் 20:19, 26 அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் வாரத்தின் முதல் நாளில் கூடுனாங்க. ஜீசஸ் அவங்க நடுவில் போய் அவங்களுக்கு தரிசனமாகி அவங்களோட கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கும் போது பவுலங்க பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லிலாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட்னு எடுத்தோம்னா, எல்லாவற்றிலும் முதற் பலன் கிறிஸ்துவுக்கு. ஒரு வாரத்தில் 7 நாள்னா அதில் முதல் நாள் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஸோ அதை குறித்து நம்ம யாரும் குற்றப்படுத்துகிறதுக்கு வேதாகமம் அதிகாரம் கொடுக்கல அப்படின்றத தான் நம்ம இந்த நாளிலே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 4 பேர் ஹிஸ்டரியிலேருந்து ஒரு 4 பேர் எப்படி பைபிளை திருப்பினாங்க, அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட நின்றுச்சுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. இன்றைக்கு ஒரு வேளை நாம் இப்படிப்பட்ட ஏதாவது சொப்பனக்காரர் இடத்துல நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? வேதத்தையும் விட தங்களையும் தங்களுடைய தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பெருசாக மேன்மையாக பேசி என்கிட்ட வா நான் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்கிறவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், செக் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். வேதாகமம் ஏசாயா 8:19-20 ஜனங்கள் தங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அதுதான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் நம்ம சோர்ஸாக, ஃபவுண்டேஷனாக, அஸ்திபாரமாக, அதுக்கு நம்ம ஒரு வெரிஃபையிங் ஒரு ப்ரூஃபாக பைபிளை நம்ம தேடி பார்க்கணும். அதன்படி அது இல்லாவிட்டால் நமக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த காமனான டேர்ம் சொப்பனக்காரர் அப்படின்றத யூதா 1:8 அவங்க அந்த காமனான டேர்மை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அவங்க செய்கிற முக்கியமான ஒரு 3 விஷயம் அந்த வசனம் சொல்லுகிறது. முதல் விஷயம் என்னன்னா, அவங்க மாம்சத்தை அசூசிப்படுத்துறாங்க. அதாவது தங்களுடைய சொந்த சரீரத்தை அவங்க அசூசிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூதா 1:7 சோதோம் குமோராக்காரர் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தது போல இவங்களும் தேவனுடைய கிருபையை, தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை ஒழுக்க கேட்டிற்கு என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ரோமர் 1:24 இதை குறித்து தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னும், 1 கொரிந்தியர் 3:17 தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னும் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. முக்கியமா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டாக்ட்ரினல் கரப்ஷன் லீட்ஸ் டு மாரல் கரப்ஷன். எங்கெல்லாம் உபதேசம் மாறுபடுகிறதோ அங்கெல்லாம் ஒழுக்க சீர்கேடு இருக்கிறது. அதையே நம்ம திருப்பியும் பார்க்கலாம்.
எங்கெல்லாம் ஒழுக்க சீர்கேடு இருக்கோ, எந்த ஒரு சர்ச் லீடர் கிட்டேயோ, ஒரு சர்ச்லேயோ, ஒரு கிறிஸ்டியன் கேதரிங்லேயோ, ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் கிட்டேயோ ஒரு ஒழுக்க சீர்கேடு இருக்குன்றா அவங்க கிட்ட உபதேச மாறுபாடு, சத்தியத்திற்கு மாறான காரியங்கள் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதுக்கு பைபிள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரைக்கும். மோசே தேவனிடத்துக்கு போனார் சீனாய் மலைக்கு, வர லேட் ஆச்சு. அதுக்குள்ளே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பொன் கன்று குட்டியை செஞ்சு இதுதான் எகிப்திலேருந்து எங்களை நடத்தி வந்த தெய்வம்னு சத்தியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, புரட்டினாங்க. அதில் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், புசித்து குடித்து என்ன குடித்தாங்க, மதுபானம் குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்தாங்க. அதில் 25ஆம் வசனத்தில் நிர்வாணமாக இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல செக்ஷுவல் இம்மாரலிட்டியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் டீப்பாக படித்தோம்னா நமக்கு அது தெரியும். ஸோ சத்தியம் மாறுபடும் போது ஒழுக்க சீர்கேடுகள் வருகிறது என்று சொல்லி, அதாவது தேவனை விட்டு இன்னொரு ஒரு விக்கிரகம்னா இந்த நாட்களிலே பொருளாசை, விக்கிரக ஆராதனை. ஸோ தேவனை விட நமக்கு பொருளாசை, பூமியின் மேல் பற்று இல்லை மனுஷர் மேல் பற்று இருக்குதுன்னா அங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல ஒழுக்க சீர்கேடு வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஆசாரியனாகிய ஏலியோடைய குமாரர் ஓப்னி பின்னேகாஸ். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-25 வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அவங்க தேவனை அறியலைன்னு சொல்லலாம், சத்தியத்தை அறியலைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய பலிகளை மதிக்கலை, காணிக்கை பலிகளை திருட ஆரம்பித்தாங்க. பெண்களோடு துணிகரமாய் ஆசரிப்பு கூடார வாசலிலேயே விபச்சாரம் செய்தாங்க. யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்க அதாவது அங்கே டாக்டர்னல் கரப்ஷன் என்ன வந்துச்சு, சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை, தேவனுடைய பலிகளை அதனால் அவங்க மதிக்கலை, காணிக்கை பலிகளை திருடுனாங்க, பெண்களோடு துணிகரமாய் ஆசரிப்பு கூடார வாசலிலேயே விபச்சாரம் செய்தாங்க. ஸோ சத்தியம் இல்லைன்னா அங்கே கரப்ட் ஆகுதுன்னா ஒழுக்க சீர்கேடு, மாரல் கரப்ஷன் வருகிறது. அடுத்த தீர்க்கதரிசியாகிய பிலேயாம். இந்த பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் இல்லை, ஆனால் அவன் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 2:14 இஸ்ரவேலர்களை தேவனை விட்டு விலக பண்ணினான். எதற்கு? அவனுக்கு காசுக்காக. என்ன உபதேசம் பண்ணா, விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, வேசித்தனம் பண்ணலாம் அப்படின்லாம் இந்த வெளிப்படுத்தல் 2:14 புதிய ஒரு உபதேசம். இன்றைக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. இதே உபதேசங்கள் இன்றைக்கும் சபைக்குள்ள இருக்கிறது. ஜாக்கிரதை. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இஸ்ரவேலர் பாகாலு கிட்ட பலிகளில் விருந்துண்டாங்க, மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாரல் டீக்கே பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல உபதேச குழப்பம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அந்த சொப்பனக்காரர் பண்ணுகிற முதல் காரியம் பார்த்தோம், மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தத்துவங்களை அசட்டை பண்ணுறாங்க. அதாவது தேவனையும் அவருடைய வார்த்தையும் அசட்டை பண்ணுறாங்க, சபையில் தங்களை நடத்துகிறவர்களை அசட்டை பண்ணுறாங்க, வீட்டில் பெரியவர்களை புருஷர்களை அசட்டை பண்ணுறாங்க, அரசாங்க அதிகாரங்களை அசட்டை பண்ணுறாங்க, தங்க இஷ்டம் போல் வாழணும் இல்லை. நியாயாதிபதிகளில் ஒரு வசனம் இருக்குல்ல, ராஜா இல்லைனாலும் அவனவன் தன் இஷ்டம் போல் வாழ்ந்தான்ற மாதிரி இன்றைக்கு நோபடி வாண்ட்ஸ் டு பி அக்கௌண்டபிள் டு எனிபடி. அதுதான் இன்றைக்கி வேர்ல்டோட ரூல். நான் ஃப்ரீயாக இருக்கணும். இன்றைக்கி வேர்ல்டே நமக்கு அதை தான் போதிக்குது. தயவாக கவனமாக இருங்க, அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா கஷ்டம். ஸோ கர்த்தத்துவங்களை நமக்கென்று மேலே தேவன் வைத்திருக்கிற எல்லா அதிகாரங்களையும் நம்ம கனம் பண்ணணும், மதிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும். எக்ஸாம்பிள்ஸ், பைபிள் எக்ஸாம்பிள்ஸ். தேவனை அசட்டை பண்ணின பார்வோன். யாத்ராகமம் 5:2 தேவன் யாரு, அவருக்கே நான் செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே அத்தனை அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் செய்கிறாரு, 10 வாதைகளை அனுப்புனார். ஆனாலும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். கடைசியில் செங்கடல் அவரை விழுங்கி போட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கணும். சபையில் ஆவிக்குரிய தலைவர்களே அசட்டை பண்ணின கோராகு, தாத்தான், அபிராம். இதுவும் நமக்கு தெரியும். எண்ணாகமம் 16:1-3 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டத்தையும் கூட்டி எதிர்த்து நின்னாங்க. அதே எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 31-33 வசனங்கள். பூமி அவர்களை
விழுங்கி போட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வீட்டுல புருஷனுடைய அதிகாரத்தை அசட்டை செய்த மனைவிகளை குறித்து வேதம் எங்க சொல்லுதுன்னா, ஏசபேலை குறித்து 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகி ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகாபின் அழிவிற்கும் தன்னுடைய அழிவிற்கும் அந்த ஏசபேல் காரணமானால். 1 ராஜாக்கள் 22:34-38 வரைக்கும் ஆகாப்பு யுத்தத்துல மரித்து அவன் ரத்தத்தை தேவன் சொன்னது போலவே நாய்கள் நக்கி போட்டுட்டுன்னு பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30-36 வசனங்கள் ஏசபேல் அரண்மனையிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு அவளுடைய மாம்சத்தையும் தேவன் சொன்ன மாதிரி நாய்கள் தின்றது. அவ மேலேருந்து விழுந்தா திருப்பி வந்து அவங்க பார்க்கும்போது அவளுடைய தலையோடு கால்கள் உள்ளங்கைகள் இதுதான் மீதி இருந்துச்சு, பாக்கியெல்லாம் நாய்கள் தின்றது. ஸோ தன் புருஷனுக்கு மேலே அதிகாரம் செய்த ஏசபேலுடைய நிலைமை அப்படி ஆச்சு. அவன் நிலைமையும் அவளுக்கு தன்னை விற்று போட்ட அவனுடைய நிலைமையும் அப்படி ஆச்சு. மீகாளை குறித்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16-23 வசனங்கள் மீகாள் தாவீதின் ஆராதனையும் நடனத்தையும் மரியாதை குறைவா அவன் என்ன செய்தாங்க பேசினா. அவள் மரணம் அடையும் நாள் வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வீட்டில் பெற்றோரை மதிக்காத அசட்டை செய்த பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? காம் அந்த நோவாவுடைய குமாரன். ஆதியாகமம் 9:20-25 நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்ததை பார்த்துட்டு அதனை மறைக்காம வெளிப்படுத்தின காமின் சந்ததி சபிக்கப்பட்டது. அதாவது பெற்றோருடைய அதாவது எவனுடைய பாவம் மூடப்படுகிறத அவன் பாக்கியவான் இல்லை, அன்பு பாவங்களை மூடும். அவன் பெற்றோரை அவமானப்படுத்த கூடாது, அது நம்முடைய சந்ததிகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். ஏசா ஆதியாகமம் 25:29-34 பயற்றங்கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான். அதாவது பெற்றோர் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஆமா இது என்ன பெருசா அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவருக்கு அடுத்து நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறது பெற்றோர் தான். ஸோ அது அந்த அந்த ஆசீர்வாதங்களை அவங்க நமக்கு கொடுக்குற சாப்பாடாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், என்ன ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏசாவை போல இழந்தவர்களாய் நம்ம ஆயிடக்கூடாது. அதே மாதிரி ஏசா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள், 27ஆம் அதிகாரம் 46 வசனங்கள்ல தேவனற்ற பெண்களை தனக்கு மனைவியாக்கி யார் யாரையோ தனக்கு வைஃபா அவரே தேர்ந்தெடுத்து அவங்க அவனுடைய பெற்றோராகிய ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தாங்க. இப்படிலாம் செஞ்சு ஏசா தகப்பனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்தான், தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை துணையுமே கர்த்தருடைய சித்தத்தின்படியும் பெற்றோருக்கு இளைப்பாறுதல் இருக்கும்படிக்கும் இருக்கணும். அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்சலோமை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யத்தை பிடிக்க பார்த்தா கர்வாலி மரத்துல தொங்கி மறைச்சான். பெற்றோருக்கு விரோதமா நம்ம எழும்பவே கூடாது. ஸோ அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அரசாங்க அதிகாரங்களை அசட்டை செய்தாங்களா? பைபிளில் நமக்கு என்ன இருக்குன்னா, ஜீசஸே அரசாங்க சட்டங்களை மதித்தார்ல. அவர் மத்தேயு 22:21 ராயனுக்குடைய உரியதை ராயனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி அவர் டாக்ஸ் பே பண்ணுறவராக தான் இருந்தார். ஸோ சட்டங்களை மதித்தார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் ரோமாபுரி சபைக்கு பவுல் அங்கே எழுதுறாரு, அரசாங்க அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க, அவங்கள நமக்கு ஆண்டவர் தேவ ஊழியர்களாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஸோ இந்த சொப்பனக்காரர் 2 விஷயம் இப்போ பார்த்தோம். அவங்க செய்கிற விஷயம் என்னெல்லாம் பார்த்தோம்? 1, அவங்க மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறாங்க. 2வது கர்த்தத்துவங்களை தங்களுக்கு மேலான அதிகாரங்களை அவங்க அசட்டை பண்ணுறாங்க, மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது அவங்க செய்கிற காரியங்கள் மகத்துவங்களை தூஷிப்பாங்க. அதாவது டிக்னிட்டரிஸை அவங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பைபிள் மகத்துவங்கள் என்பதை அவங்களுக்கு உண்டான மகிமையை பொறுத்தும் அவங்களுடைய அந்த உயர் ஸ்தானங்களை பொறுத்தும் அவங்களுக்கு மகத்துவங்களை சொல்லுகிறது. தேவன் ஒருவர் தான் எல்லாத்துக்கும் மேல மகத்துவமானவர்.
அடுத்து நம்ம பார்க்கிறோம் தூதர்களுக்கு அந்த மகிமை இருக்கிறதுனால அவர்களும் மகத்துவமானவர்கள் என்பதை யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மிகாவேல் தூதன் பிசாசை எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவனா இருந்தான். ஸோ அவன் மகத்துவமானவன் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 24ஆம் வசனங்கள் வரைக்கும் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்ட கிதியோன் சத்ருன்னு பயப்படுறான். அவ்வளவு மகிமை உள்ள தூதன். ஸோ அந்த தூதர்கள் தேவ தூதர்கள் மகிமை உள்ளவர், அந்த மகத்துவம் உள்ளவர்கள். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29லிருந்து 25 தேவனுடைய மகிமையை தன் முகத்தில் கொண்டு வந்த தேவனுடைய சமூகத்துல இரவு பகல் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி தேவனுடைய பேச்செல்லாம் கேட்டு அவருடைய சமூகத்திலே இருந்து அவருடைய மகிமையை தன் மகிமையாக ஏற்றுக்கொண்டு வந்த மோசேக்கு அங்க ஒரு மேக்னிஃபிசன்ஸ் இருந்துச்சு. அவர் ஒரு டிக்னிட்டரியா நம்ம சொல்லலாம். அது மாதிரி 1 சாமுவேல் 24:6 தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள், அதிகாரிகள், ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நம்ம டிக்னிட்டரிஸா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அப்போஸ்தலர் 23:3-5 பவுல் பிரதான ஆசிரியரை அங்கே நியாயம் விசாரிக்கும் பொழுது இவரை அடிச்சிடுறாரு. உடனே இவர் திட்டுறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, நியாயப்பிரமாணத்தை வச்சு நீங்கள் நியாயம் விசாரிக்கிறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்கிறீங்களேன்னு. அப்போதான் அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீ என்ன பிரதான ஆசிரியர் அப்படி பேசுகிற? அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் பிரதான ஆசிரியர்னு எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஸோ நமக்கு இந்த பூமியில் அதிகாரமாக வைத்திருக்கிற யாரையும் நம்ம அப்படி எதிர்த்து அவங்கள தூஷிக்க கூடாதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:13 அப்போஸ்தலர்களால் கேள்விப்பட்ட தேவ வசனத்தை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ அந்த இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு தேவனை மதிக்கிற மாதிரி தேவனுக்கு அடுத்த மரியாதையை கொடுத்தாங்க. எந்த அப்போஸ்தலருக்கு தேவ வசனத்தை உள்ள பிரகாரமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிரகாரமாக போதித்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த மகத்துவம் இருந்தது. 2 கொரிந்தியர் 5:20 அந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்று கருதப்பட்டார்கள். அது மாதிரி ரோமர் 13:4 அரசாங்க அதிகாரிகள் அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஸோ இவங்களுக்கு விரோதமாக நம்ம தூஷணமாக பேசக்கூடாது. இந்த சொப்பனக்காரர் அப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இவங்க தூஷிக்கிறாங்க அப்படின்னா என்ன? கொச்சையா பேசுறது, கெட்ட வார்த்தை, குற்றப்படுத்துறது, மட்டமா பேசுறது, இதெல்லாமே பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் பிசாசுடைய குணங்கள். சாத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சாத்தான் தேவனிடம் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிற சாத்தானை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 2:9 சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். ஸோ சாத்தானுடைய கூட்டத்தார் தான் தூஷணம் செய்வாங்க அப்படின்னு அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13:5 சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம், இதெல்லாம் அந்த கடைசி நாட்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, சாத்தான் இவர்களை குறித்து சொல்லும்போது அவங்க தூஷணங்களை பேசும் வாய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ வேதாகமத்தில் மகத்துவங்களை தூஷித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் தான், சும்மா 1 or 2 தான் நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16:7 தாவீதை தூஷித்த சீமேயி. அது மாதிரி 2 ராஜாக்கள் 19:22 அசீரியா ராஜாவின் படைத்தலைவன் ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தூஷித்த போது ஆண்டவர் சொல்றாரு, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ? இல்லை, வேதம் நமக்கு கிளியரா சொல்லுவோம், உனக்கு விரோதமா விரல் நீட்டுறான், அவன் எனக்கு விரோதமா விரல் நீட்டுறான். ஸோ 2 ராஜாக்கள் 19:35 அந்த ரப்சாக்கையும் அந்த அசீரிய பாளையமும் அந்த அவங்களுடைய ஃபுல் ஆர்மியும் ஒரே இரவில் ஒரு தேவதூதன் 1,85,000 அசீரியர்களை கொன்று போட்டான். அந்த தாவீதை தூஷித்த சீமையும் கொல்லப்பட்டான். தாவீது அதுக்கு பிறகு ராஜ்யத்தை கட்டி கொண்டாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பெற்றோரையும் நம்ம தூஷிக்க கூடாது. நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சொப்பனக்காரர் என்ன செய்யறாங்கன்னா மகத்துவங்களை தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யூதா அங்க எழுதுறாரு 9ஆம் வசனத்துல, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது
அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல அந்த மிகாவேல் தூதனுக்கும் பிசாசுக்கும் அந்த இடத்துல ஒரு தர்க்கம் வருது மோசையின் சரீரத்தை குறிச்சு. அந்த இடத்துல அந்த மிகாவேல் தூதன் தானாக என்ன செய்யல, அந்த பிசாசை தூஷிக்காம கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொன்னான். அப்போ தேவ தூதர்கள் கூட என்ன செய்யறது இல்ல, தூஷிக்கிறது இல்ல, நீங்க எப்படிலாம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மோசே இஸ்ரவேலரை எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் கானானுக்கு நேராய் நடத்தினார்னு சொல்லி நமக்கு தெரியும். உபாகமம் 34:5-6 கர்த்தரின் வார்த்தையின்படியே மோசே கிட்டத்தட்ட 120 வயதுல மரித்தார். தேவன் அவனை அடக்கம் பண்ணினார். ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியவே இல்லை. யாருக்கும் தேவன் அவரை எங்க வச்சார்னே தெரியாது. ஸோ தேவன் ஒரு மரித்த தன்னுடைய தாசனுடைய சரீரத்தை கூட ஒழிச்சு வைக்கிறாருன்னா அந்த சரீரத்தை குறித்த ஏதோ ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் ஆண்டவருக்கு இருக்கிறது. அது ஒருவேளை அந்த அதை குறித்த நோக்கம் அவருக்கு இருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகள் வராங்கல்ல, அது மோசையும் எலியாவுமா தான் இருக்கும். பைபிள் அதை குறித்து கிளியரா சொல்லலை. பட் இட் மஸ்ட் பி, மோஸ்ட் ப்ராபப்ளி இட் மஸ்ட் பி மோசஸ் அண்ட் எலைஜா. ஏன்னா வெளிப்படுத்தல் அது 11ஆம் அதிகாரம் 3-14 வசனங்கள் வரைக்கும் நம்ம 2 சாட்சிகள் பார்க்கிறோம். மத்தேயு 17:3-4 அந்த மோசே எலியாவும் தான் மறுரூப மலையில அவங்க தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே தரிசனமானாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில காரணங்கள் இருக்குது. மழையை அடைக்கிற எலியா, வாதைகளை தண்ணீரை ரத்தமாய் கொண்டு வருகிற மோசே. ஸோ அந்த 2 சாட்சிகளுடைய காலங்களிலே அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வைத்து இவங்க தான் மோசையும் எலியாவுமா இருக்கலாம். ஸோ அதற்காக தேவன் மோசையுடைய சரீரத்தை அவர் அடக்கம் பண்ணினார். ஆனால் அந்த சரீரத்தை தேவனுக்கு ஒரு ஜீவனுள்ள மனுஷன், இப்போ மோசே பிறக்கும் பொழுதுதான் அங்க பிசாசுக்கு அவன் மேல ஒரு எரிச்சல். அப்போ அதனாலதான் அங்க பார்வோன் சட்டமே போடுறாரு, 2 வயசுக்கு மேல பட்ட எல்லா பிள்ளையும் என்ன செஞ்சிடணும், ஆண் பிள்ளையும் அழிச்சிடணுன்றாரு. அங்க பிறந்த எல்லா ஆண் குழந்தையும் அழிக்கணுங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல மோசே காப்பாற்றப்பட்டார். இப்போ மோசையின் சரீரத்தையும் பாருங்க பிசாசு விட்டு வைக்கல. இங்க மிகாவேல் தூதனோட கூட ஒரு வாக்குவாதம், ஒரு வாதாடுகிறார்கள். பிசாசும் மிகாவேலுக்கும் அங்க வாதாடுகிறார்கள் மோசையின் சரீரத்தை குறித்து. அப்போ மிகாவேல் பர்சனலா தனக்கு பிசாசோட சண்டைன்னு சொல்லி அங்க கருத்துல அவர் என்ன செய்யறாரு, என் அதிகாரத்தில் நான் வாதாட வரல, தேவனுடைய அதிகாரத்துல வரேன், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லி அங்க சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ தூஷணமாய் பிசாச கூட மிகாவேல் தூதன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மளும் பிசாசு அவன் ஒரு ராஜ்யம். இப்போ எப்படி 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவா பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னா லீகலா தான் அந்த ஃபைட் இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்றேன், ஹூ ஆம் ஐ, நான் இப்போ பிசாசோட நான் எதிர்த்து நிற்க தான் சொல்றாரு. ஆனா எப்படி நான் எதிர்க்கிறேன் அப்படி இல்லை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால. பவுல் அதை தான் பிலிப்பு பட்டணத்துல போனப்போ அங்க குறி சொல்ற ஆவியுடைய ஒரு பெண் இருந்தா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் பவுல் அதை அதட்டும் பொழுது அந்த குறி சொல்கிற ஆவியை, அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஆவியை அதட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. ஸோ பர்சனல் டீலிங் இல்லை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தான். நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களோ அந்த ராஜ்யத்தை நிமித்தமாக தான் நம்ம அந்த இடத்துல நிற்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் இருந்தாலே நமக்கு அந்த சுய பெருமை, நான் யாரு, ஐம் நத்திங், ஐம் நோபடி அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். யூதா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவர்கள் இந்த சொப்பனக்காரர் என்ன செய்யறாங்களாம், தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனோடு கூடவே இருக்கிற மிகாவேல் தூதனே தன் லிமிட் தெரிஞ்சு செய்ய சொல்லப்பட்டதை மாத்திரம் செய்கிறாரு. இவர்களோ, இந்த சொப்பனக்காரரோ தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். இதனுடைய பேரலல் பேசேஜாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள்ல பார்க்கிறோம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை இவங்க என்ன செய்யறாங்க, அசட்டை பண்றாங்க. இவங்களை துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனும் வல்லமை உள்ள தேவ தூதர் கூட அவங்கள தூஷணமாய் குற்றப்படுத்துறது இல்லையே. ஆனா இவங்களோ பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான
புத்தியற்ற ஜீவன்கள், மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்ட அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி, தெரியாததெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்முடைய அறிவு அதுவே கொஞ்சம் தான். ஸோ அது தெரியாதவைகளுக்குள்ளார நம்ம நுழைய கூடாது. கொலோசியர் 2:11 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்படிப்பட்ட லீடர்ஸை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் கொலோசையருக்கு எழுதுகிறதே நம்ம பார்க்கிறோம். இப்போ யோபுடைய எக்ஸாம்பிள் எடுக்கலாமே. அவரு நிறைய இழந்தாரு. நமக்கு பைபிளில் எழுதுனாலும் நமக்கு தெரியும் யோபுக்கு, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் அங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதனால தான் யோபுக்கு இத்தனை இழப்புகள், சரீர பாடுகள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் யோபுக்கு அது தெரியாதுல்ல. அவர் கண்ணா அப்படின்னா நீ என்னென்னமோ புலம்புறாரு. நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருக்கட்டும், நான் என் தாயினுடைய வயிற்றுலேயே முதிரா பிண்டமாக போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படியா நான் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் எல்லாம் புலம்புறாரு. ஆண்டவர் வந்துட்டார். யோபு 38:2 ஆண்டவர் யோபுட்ட சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார். இத்தனைக்கும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யலன்னு தான் அதே பைபிளே நமக்கு சொல்லுது. ஆண்டவரும் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றாரு, நீங்க யோபை போல நீங்க பேசலப்பா, நீங்க நிறைய தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறாரு, அறிவில்லாத வார்த்தையினால் தேவனுடைய ஆலோசனைய அந்தகாரப்படுத்துறியே, நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ இப்போ எனக்கு பதில் சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், நீ அப்போ எங்கே இருந்த? நீ அறிவாளியாக இருந்தால் அதை சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சு 77 கேள்வி கேட்குறாரு. யோபு 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன்னு சொல்லி அவருங்க சொல்லுகிறதே பார்க்கிறோம். ஸோ நம்மளும் நமக்கு தெரியாதவைகளை நம்ம பேசாமல் வாயை மூடி கொண்டிருக்கிறது உத்தமமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்க தெரியாதவைகளை தூஷிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன செய்யறாங்கன்னா புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். அதாவது மிருகம் எப்படி வாழுது? அது அறிவா வாழுதா? அது தன்னுடைய ஃபீலிங்ஸ் படி வாழுது. பசிச்சா சாப்பிடணும், எங்க எது இருக்கோ சாப்பிடணும். அது மாதிரி அதுக்கு நிறைய அதுக்கு என்னென்ன இன்ஸ்டிங்ஸ், தூக்கம் வந்தா தூங்கணும், என்ன இருக்கோ தாகம் வந்தா குடிக்கணும், இந்த மாதிரி அதுக்கு அதோடைய மாம்சத்துல அதுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதன்படி அது செய்யறது போல இந்த ஜனங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 2:4 ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு புரியாது, அதெல்லாம் அவனுக்கு பைத்தியமா தோன்றும். அவங்க என்ன செய்யறாங்க, தங்கள் மாம்சத்திற்கென்று மாம்சம் சொல்வது போல மாம்சத்தின் தேவைக்காக வாழ்றவங்க. அவங்க எதையாவது ஒன்ன பேசுவாங்க, அவங்கள பின்பற்றுகிறவர்களையும் கவிழ்த்து போடுவாங்க. இவ்விதமாய் இச்சை, முரட்டாட்டம், தூஷணம், வேத புரட்டு இவைகளால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களை கெடுத்து கொள்ளுகிறாங்க. தங்களை தாங்களே தங்களுடைய சொந்த உணர்வுகளால நடத்தி ஃபாலோவர்ஸையும் அந்த உணர்வுகளின்படி நடத்தி இவங்களும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்து போடுறாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஸோ அவங்களுக்கு என்று அழிவு தான் அங்க விதைத்து கொண்டு இருக்கிறாங்க, அதை தான் அறுக்க போறாங்க. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள், தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து மென்மேலும் அழிவுக்கு நேராய் நடத்துவாங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். வேதத்திற்கு மேலான எந்த சொப்பனமோ தரிசனமோ தீர்க்க தரிசனமோ இல்லை என்பதை நம்ம அறிந்து வேதத்தை ஆதாரமாக கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.